மார்கழியில மழை அப்படிங்கிறது கொஞ்சம் புதுசா இருக்கு. உண்மை. என்ன அப்படின்னா, மார்கழி மாசம் பிறந்துட்டாலே வந்து பனிதான். பனிதான். ம். நம்ம சம்மந்தம் இல்லாம போகல. ம். எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்படி வினோதங்கள் நடக்கிற மாதிரி திடீர்னு நம்ம நினைச்சது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணா இருக்கு. அப்படிதான் இருக்கு. ஆமா, பொங்கலுக்கோ 10ஆம் தேதிக்கோ வந்து விடாமுயற்சி படத்த விட்டுருவாய்ங்கன்னு சொல்லி அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப தயாராகி கட் அவுட், பேனர்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாய்ங்க. திடீர்னு பார்த்தா 1ஆம் தேதி அதுவுமா இப்படி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இது ஒரு பக்கம் கோடம்பாக்கத்துல லேசா ஒரு ஷாக்கு குடுத்தாலும், அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு ஏத்த மாரி நல்லவங்கள ஆண்டவன் சோதிப்பான, கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு அள்ளி அள்ளி குடுப்பான். ம். விடாமுயற்சி அறிவிப்பு வந்து தள்ளி போகுது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்த நேரத்துல நல்லவங்கள சோதிப்பான், கைவிட மாட்டான்னு இந்த பக்கம் இவர் வேற ஒரு ரஜினி வாழ்த்து சொல்லியிருக்காரு. 2யும் வச்சு பார்க்கும்போது அஜித் ஃபேன்ஸுக்கு ஆறுதல் சொல்ல மாரி எடுத்துக்கலாம். ம். ரஜினிகாந்தோடைய புத்தாண்டு வாழ்த்தாம எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து இருக்கு. ஆனா விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, மொத்தத்துல லைக்கா ஏதோ கோல்மால் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சகர் கூட சொல்லியிருந்தாங்க. அதாவது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்தாண்டு வாழ்த்து ரஜினி சொல்லியிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவர் சொன்னது ஒரு ரொம்ப பெரிய ஒரு சர்ச்சையாச்சு. அவர் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போலாம் கொஞ்ச நாளா பத்திரிகையாளர்கிட்ட பேசுறதுக்கு தயங்குறாரு. அது வந்து தப்பு இல்ல. அவங்க ஏதாவது குதர்க்கமா கேட்டா அவர் வாயிலேருந்து தவறான பதில புடுங்குறாங்கன்னு. ஆனா என்ன பேசுறாங்க? ஒண்ணு பேசாமலே போயிரணும். இல்லன்னா ஃபார்மாலிட்டிக்கு ஏதாவது பேசுறதுனால தவறு வருமேங்கிறத யோசிக்கணும். விஜயகாந்துக்கு இன்னைக்கு நினைவு நாள் தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. அவர் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டாரு. திருப்பியும் இல்லங்க அவர் இறந்து 1 வருடம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓஹோ அப்படின்ட்டு போறாரு. அப்போ ஒரு பிரபலம் இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்டார் படத்துல அவ்வளவு பெரிய மெசேஜ் கொடுக்காங்க. ஆடியோ ரிலீஸ்லாம் 1 மணி நேரம் பேசுறாங்க. அப்போ ஒரு பொது வெளியில எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது தெரியல. அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. ஏதோ தமிழ்நாட்டுல வேற பல சர்ச்சை நடந்தனால ரஜினி பேசுனது